என்னை ப்ராங்க் பண்ணியிருக்கான் பாகுபலி செட்டில். உண்மையாவே இருந்து பழகிருச்சுங்க இது. வாங்க. அதனாலதான் இங்க பாகுபலி மாதிரி நம்மளை கொண்டுறாங்க எல்லாரும். முதுகுல குத்திடுறாங்க. ஹியூமன் கர்ட்டஸி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க ஒரு லேடி ஃபோன் கீழே விட்டாங்க, நான் எடுத்து கொடுத்தேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆரின் மஹி vlogs. ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு போகிறது ராமோஜி ஃபிலிம் சிட்டி. போஸ்டர்ஸ் வந்து என் ஃபோட்டோ காட்டினாலே என்ன சொன்னேன்? இப்போ நான் வாழ்ந்த இடத்த நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓ நோ. ஐஷு இஸ் அவர் ராஜமாதா. ராஜமாதா வந்து ராஜமாதா கொண்டு பாகுபலி செட்டு பார்க்க போகிறேன். பிகாஸ் யூ ஆர் தாயுள்ளம். நீங்கள் நாசர் கேரக்டர் பேர் என்ன? அவர் முடி வளர்த்துறதுனால நாசர் கேரக்டர். நம்மளுக்கு எல்லாம் வந்து சாப்பிட கொடுக்கறதுனால ஊட்டி விடுறதுனால ஐஷு ராஜமாதா. சொல்லு என்ன ஆதர்ஷ் போஸ் கொடுத்துருக்க போல. பதுமா சந்தோஷமா? எப்படி இப்படியா? பாகுபலியில் இப்படி அடிப்பாங்கல்ல, அதுவா? அது ஆமாம், அதுதான். சாப்பாடு ஏங்க எவ்வளோ பெரிய ஒரு சீனரியை நான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு விட்ற பிளேஸ் இங்கே இருக்குன்ட்டு போடுது ஒன்று. ஏய் ஹலோ, சாப்பாடு என்ன என்ன? சோறு தான் முக்கியம். ஆனால் இப்போ யாரும் ஊட்டி விட மாட்டாங்களே என்ன தவிர. சோறு ஊட்டின பிளேஸ் இதுதான் பாகுபலியில். ருத்ரசா. இது தேவசேனாவா? டே மியூசிக் ஆஃப் பண்ணுங்கடா. ராஜமாதாவே வச்சுக்கோங்க. அவங்களே ப்ளே பண்றாங்க. மக்களே, இவ்வளோ பெரிய யானையை யார் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க. நீ தாங்கி பிடிக்கலையா? தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கியா? ஓ, லென்ஸ் மாதிரியா? அது சூப்பரா தெரியுது. எதிரியை கொல்ல போறோமா? ஆமா, தூக்குறோம் இதை வச்சுதான். கைஸ், இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, வெறும் கல். நாதேஷனை வந்து பார்க்க வச்சுட்டான் லென்ஸ்ன்னு சொல்லி. என்னை ப்ராங்க் பண்ணியிருக்கான் பாகுபலி செட்டில். இது கேனப்பி, அந்த உருண்டியா பாகுபலி வச்சு தூக்கி போடுவார்ல அது. அப்படி ஷார்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். அதே தான். போய் நில்லு, உன்னை தூக்கி போடுறாங்களான்னு பார்ப்போம். மஹி அப்படியே இதுலேருந்து வச்சு இந்த காம்பவுண்ட் தாண்டி தூக்கி போடணும்னு எனக்கு ஆசை, ஆனால் முடியாது. ஐயோ, கேட்டுருச்சு அவளுக்கு. ஓகே, அடுத்து இதுதாங்க வேற லெவல் எக்யூப்மெண்ட்டு. எப்படி செம்மையா இருக்குதா? பல்வாள் தேவனோட சேரியாட் செம்மையா இருக்குது. இது சாரி, செம்மையா இருக்குது. இது உண்மையிலே சும்மா சுற்றுற மாதிரியே வச்சிருக்கிறாங்க. ஃபேனு காற்றுக்கே சுற்றுது தானா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஏதோ ஹிந்தியில் பேசுனாங்க, ஓகேண்ணா. தேங்க்யூ போலோண்ணா. அரே பேபி தீதி என்ன சொன்னாங்கன்னு புரியல. எடுத்து கொடுக்க சொன்னாங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க, மட்டும் புரிஞ்சது. எப்படி என்னடா ரொம்ப நேரமாக ஆட காணும். எந்த கையில் பிடிக்கிறதுன்னு தெரியல. பயங்கர க்ரௌடாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதனால நான் வீடியோலேயே காமிச்சிடுறேன். இதெல்லாம் உட்கார முடியாது, நமக்கு டைம் இல்லை. வெயில் வேற கொளுத்துது பாருங்க, நேராக அடிக்குது.
வாவ் கேரளா பார்க்குறாங்க. கைஸ் நானும் போகிற இடம்லாம் நாங்கள் கரெக்டாக போவோம், ஃப்ரீயாக இருக்கேன்ட்டு போய் எடுக்கலான்னு போவோம். ஆனால் க்ரௌட் வந்துடுவோம், எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. நானும் போய் சரி பாகுபலி தானே தேர் எழுத்தாரு, தேவசேனா இழுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸை போடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. இந்த ரீல்ஸ் எல்லாம் வரும்ல, இன்ஸ்டாகிராம் வர்சஸ் ரியாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. இழுத்துரு தேர இழுத்துரு மகி, இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுதான் அந்த பாகுபலி இழுத்த தேரோட செட்டு. தேர் கிடையாது. என்ன ஃப்ரீ ஆச்சு, இவ்வளோ இப்படி தான் சொல்லுவா, ஃப்ரீ ஆச்சு இப்போ போகலாமான்வா, ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. எப்படி தட் ஜென்டில்மெண்ட் வராரா? இப்போ பாருங்க அப்படியே உள்ளே பூந்துருவாங்க பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருங்களேன், வந்துடுவாங்க போதும்ட்டு. சொன்னா ராணாவே அங்கே தனியாக இருக்காரு, வா போகலாம். ஓகே நம்ம இப்போ சாப்பிட போகலாம். இதுதாங்க பாகுபலி செட்டு, பார்த்து முடிச்சாச்சு. அனாதையா ஒருத்தர் அங்கே இருக்காரு, அவர் யாருமே காட்டலையே. என் தலைவன்டா, என் தலைவன் அவன் தான்டா, பார்த்துக்கங்கடா. அவனுக்கு ராணாவை பிடிக்கும், அதனால சொல்கிறான். ராணா வந்து பிடிக்கும் சரியா, அதில் வர அந்த கேரக்டர் பிடிக்காது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. தெளிவாக சொல்லிடு, அப்புறம் அவனை வில்லன் நினச்சிருவாங்க எல்லாரும். சார் அப்படியே இருக்கீங்களே 2 பேர், எங்க இப்படி பாருங்க பாருங்க மக்கள், அப்படியே இருக்காங்க. தாடி மட்டும்தான் மிஸ்ஸிங். அதே ஆங்கிள் அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கீங்க, தாடி மட்டும்தான் மிஸ்ஸிங். பரவாயில்ல. ஏன் இவரை வச்சிருக்காங்க, பாகுபலியை வைக்கல? இது பாகுபலி தான்டா. பாகுபலியா? ஆமாண்டா. இல்லம்மா பாகுபலி இல்லம்மா, வில்லன் ரோல் அவர் மாதிரி தான் இருக்கு. இல்ல எனக்கு என்னமோ மூக்க பார்த்தா பிரபாஸ் மாதிரி தான் இருக்குது. இல்ல அங்க பாரு சாய்க்கிறாங்க பாரு, அந்த இதுல பாக்ஸ்ல சாய். ஆமா கரெக்ட். ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்புறம் என்ன சொல்லணும், மூக்க பார்த்தா பிரபாஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, வாயை பார்த்தா இவர் மாதிரி இருக்கு, ராணா மாதிரி இருக்குன்னு சொல்லணும் டக்குன்னு. அப்படி சமாளிச்சிடணும். சமாளிக்க வராது. உண்மையாவே இருந்து பழகிருச்சுங்க இது. வாங்க, அதனால தான் இங்க பாகுபலி மாதிரி நம்மளை கொண்டுறாங்க எல்லாரும், முதுகுல குத்திடுறாங்க. சரி வா கைஸ், நம்மளோட பாகுபலி தோசை வருது. பாகுபலி தோசைலாம் இல்லை, தெரியல எனக்கு என்ன பேருன்னு, ஆனால் தோசை பெருசாக இருக்கு. சாப்பாடு வாங்க போனால் கேமு டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க, பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போங்க. சொல்லுங்க, பாகுபலி தோசை எப்படி இருந்துச்சு? நாட் வர்த்தி இல்லை? சத்தியமாக நாட்டு வருது. 400 ரூபாய் இந்த தோசை. ஆமாம் 400 ரூபாய்க்கு வர்த்து இல்லை, ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு கைஸ். ஆனாலும் இங்கே பார்த்தீங்களா காலி பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா அவ்வளோ பசி எல்லாருக்கும். ஸோ அதனால் பசி ருசி அறியாதும்பாங்க, அதனால் புளிச்ச தோசையும் சாப்பிட்டுட்டோம். ஐஸ்வர்யாலாம் 400 ரூபாய் கொடுத்துட்டோமேன்னு சொல்லி சாம்பார் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அப்படியே ஜக்லேருந்து அப்படியே குடிச்சாங்க. இல்லை அவன் ஹைட்ரேட் ஆகிறதுக்காக தண்ணி பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு சாம்பார் எடுத்து குடிச்சிட்டான். இவ்வளோ தான் பெருமையாக சொல்லுவேன். நீ டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுன்னு சாம்பார்லாம் குடிச்சேன். எங்களை வந்து ஹைட்ரேட்டடாக இருங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் 2 பாட்டில் காலி, சட்னி சாம்பார் அதையும் குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருங்கன்னு சொல்கிறாங்க. கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணியே ஆகணும். நிறையா வந்து நாங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் ரீசெண்ட் டைமில். அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் யாருக்குமே வந்து இந்த கர்ட்டசிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுது, ஹியூமன் கர்ட்டசிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க ஒரு லேடி ஃபோன் கீழே விட்டாங்க, நான் எடுத்து கொடுத்தேன், ஆனால் அவங்க தேங்க்யூ கூட சொல்லலை, அவங்க வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ யாருமே தேங்க்ஸே சொல்கிறது இல்லை இப்போல்லாம், இல்லை நல்லா. நானும் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆதர்ஷும் இதே மாதிரி ஒன்று பண்ணாங்க, தேங்க்யூ சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. முன்னாடி சென்னையில் நடந்த ஜிம்மில். ஸோ இதெல்லாம் நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது நாட் நைஸ்ங்க பார்க்குறதுக்கு. நம்ம 90s கிட்டுங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டுருக்கோம், அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலி தப்பு இல்லையே, நல்லதானே சொல்கிறோம். மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணுறோம், ஓகே அது ஹெல்ப் பண்ணணும் தான். பட் அதுக்கான ஒரு இதை அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸாவது சொன்னால் தான் அந்த ஸ்மைலோட தேங்க்ஸ் சொல்கிறது, அட்லீஸ்ட் ஸ்மைலாவது பண்ணணும். யாரும் பண்ணுறது தேங்க்யூ. லோகமே சரியில்லை. தேங்க்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து ரெமோவா அண்ணியை நான் மாற போகிறேன். தேங்க்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஆதர்ஷ் மனசு ஆறிடுச்சா? மனசு ஆறிடுச்சுப்பா. ஒரு நல்ல மனுஷன் இப்போ தான் தேங்க்யூன்னு சொன்னார் ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு. நல்லவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஓகேவா கைஸ், வினிஷ்கா வந்து அவளை மாதிரியே க்யூட்டாக பட்டர்ஃப்ளை போடுறா. ஏன்னா அவளும் வந்து க்யூட் பட்டர்ஃப்ளை. அதனால இந்த பக்கம் திரும்பி பாரு. வினிஷ்கா எப்படி இருக்க? சூப்பரா இருக்கா? லைட்டா எரியுது. எரியுதா? எரியும். ஆஹா, அப்படியா? வினிஷ்காவும் பட்டர்ஃப்ளை, நானும் பட்டர்ஃப்ளை. எஸ், இங்க பாரு. ஸோ கைஸ், இன்ட்ரோ கொடுத்த இடத்துலையே வந்து நம்ம vlog-அ முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இதோட இந்த vlog முடிஞ்சுது. நைட்டு வெளியில் போகிறோமா அது? போன ஆள் போவோம், ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு பிளானு. ஆமாம், நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் vlog-அ கண்டினியூ பண்ணுறோம். பாய் guys. நாங்கள் எல்லோரும் டாட்டூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி டாட்டூ கேங்? டாட்டூ கேங். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. இது வந்து Crown. crown. சூப்பர் சிங்கர் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். ஆமாம், ஆக்டர் சூப்பர் சிங்கர்ஸ். நாங்கள் கோரஸ். கோரஸ் கோரஸ் ஆல் கோரஸ். கைஸ், நம்ம இங்கே தான் பிரியாணி சாப்பிட போகிறோம். பாவர்ச்சி ஆத்தென்டிக் பிரியாணி இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐஷு சஜஸ்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். தாயுள்ளம் சஜஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால் நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். போயிடுச்சு, நாங்கள் கார் நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட்றோம். சாப்பிட்ருக்கோம். பில்லு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா தான் வந்துருக்கு ரேட்டில். மட்டன் பிரியாணி 250 தான். 4 பேர் சாப்பிட்ருக்கோம், 5 பேர் சாப்பிட்ருக்கோம். இந்த பில்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பில்டிங்னு தெரியல. என்ன அதை சொல்ல வந்து அழகழகா முத்து முத்தா எழுதியிருக்காயா, ஆனால் என்ன எழுதியிருக்கான்னு தான் தெரியல. சரி, நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்ப்போம் என்ன பில்டிங். இது என்ன பில்டிங்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.